வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமையும் என்கின்ற எனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த விழாவுக்கு முன்னிலை ஏற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சுந்தர் அவர்களே, மாநில மாணவரணி திமுக செயலாளராகவும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகர திமுக செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த புத்தகத்தை மிக அழகாக அச்சிட்டு கொடுத்த மரியாதைக்குரிய நீலகண்டன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற PNS பாண்டியன் அவர்களே, இந்த விழாவுக்கு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அருமை நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாள் என்று நான் சொல்வதற்கு காரணம், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி இதே நாளில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதலாக பதவியேற்ற நாள் இந்த நாள். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நாளில் இந்த விழாவை அதுவும் காஞ்சிபுரம் மண்ணில் நடத்துவதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். காஞ்சிபுரம் மண் என்பது திராவிட இயக்கத்துக்கும் காஞ்சிபுரம் மண்ணுக்குமான தொடர்பு என்பது காலங்காலமாக இருக்கிறது. ஆனால் திராவிட இயக்கம் என்பது வருவதற்கு முன்னால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காஞ்சிபுரம் மண்ணுக்கு சீனாவில் இருந்து ஒரு இளைஞன் வந்தான். அந்த இளைஞனுக்கு பெயர் யுவான் சுவாங் என்று பெயர். அந்த யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டு மாமல்லபுரம் வழியாக இலங்கை சென்று இலங்கையில் இருந்து சீனா சென்றுவிட்டு ஒரு டைரி எழுதினார். அந்த டைரியில் காஞ்சிபுரம் என்பதை அவர் எப்படி அடையாளப்படுத்தினார் என்று சொன்னால், காஞ்சிபுரம் என்கின்ற, காஞ்சிபுரம் என்பது இப்போது நாம் தமிழ் சொல்லாக சொல்கிறோம், அவர் கஞ்சியாவரம் என்று எழுதியிருக்கிறார். கஞ்சியாவரம் என்கின்ற திராவிட தேசத்துக்கு நான் சென்று வந்தேன் என்று எழுதியிருக்கிறார். அப்படியானால் திராவிட இயக்கத்தில் தோன்றுவதற்கு முன்னால் திராவிட தேசம் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரம் மண்ணில் 1925ஆம் ஆண்டு இடஒதுக்கீடை காங்கிரஸ் கட்சி ஏற்க முடியாது என்று சொன்னபோது காங்கிரஸில் இருந்து வெளியேறி பெரியார் சுயமரியாதை இயக்கம் காண்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. இதே காங்கிரஸ் மாநாட்டில் இருந்து வெளியேறிய பெரியாரை 10 ஆண்டுகள் கழித்து பேரறிஞர் அண்ணா சந்தித்து, பேரறிஞர் அண்ணா பெரியாரோடு பயணம் செய்து பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கத்தில் இயங்கி அதன் பிறகு பெரியாரின் சீடராக மட்டுமே இருந்து விடாமல் இந்த பெரியாரின் தத்துவங்களை எல்லாம் நாம் நாட்டுக்கு ஒரு சட்டங்களாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்காமல் போயிருந்தால் இந்த 50 ஆண்டு கால தமிழ்நாடு என்பது இருண்ட காலமாக ஆகியிருக்கும். தமிழ்நாட்டை இருண்ட காலமாக ஆக்காமல் தடுத்தவர் இதே காஞ்சிபுரத்தை சேர்ந்த அண்ணா அவர்கள். எனவே தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்ட ஒரு மனிதராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். CN அண்ணாதுரை என்பது காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பதாகத்தான் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஊரில் இந்த வைக்கம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சில நாசகார சக்திகள் பெரியாருக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று எழுதிய போது அதற்கு பதிலாக எழுதப்பட்ட நூலை இங்கே வெளியிடுவதில் நாங்கள் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். ஏனென்றால் பெரியாருக்கு தொடர்புடைய ஊர் இது. வைக்கம் போராட்டத்தில் தொடர்புடைய மகாத்மா காந்தி அவர்கள் 1933இல் இதே காஞ்சிபுரத்துக்கு வந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் செய்த போது தாழ்த்தப்பட்டோரை கோயிலுக்குள் அழைத்து சென்று விடுவாரோ என்பதற்காக கோயிலை அன்று காஞ்சிபுரத்தில் மூடினார்கள். அதற்கு பிறகுதான் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் என்பதையே காந்தி மிக வேகமாக எடுத்தார் என்பதும் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஊரில் இந்த விழாவை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். என்னுடைய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்கின்ற நூலை கடந்த ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில்
இதே பிப்ரவரி மாதம் வெளியிட்டார்கள். கடந்த நூலை முதல்வர் அவர்கள் வெளியிட இந்த ஆண்டு வைக்கம் வீரரும் ஜெயமோகனும் என்கின்ற நூலை 3 அமைச்சர் பெருமக்கள் முத்தான துறைகளில் இருந்து தமிழ்நாட்டினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் மிகப்பெரிய தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன்மார்கள் வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களும் இங்கே வந்து இந்த நூலை வெளியிட்டது என்பது இந்த நூலுக்கு கிடைத்த பெருமையாகவும் எனக்கு கிடைத்த பெருமையாகவும் நான் நினைக்கின்றேன். அவர்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கு பல்வேறு வகையிலும் திரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்களும் அதேபோல் அருமை அண்ணன் எழிலரசன் அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இங்கே உள்ள கழக நிர்வாகிகளும் தங்களுடைய மாவட்ட கழகம் நடத்துகின்ற விழாவை போல எடுத்து இதை நடத்தி கொடுத்ததற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இந்த இடத்தில் இந்த விழாவை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அருமை நண்பர் இளங்கோ அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மாணவர் நிறுவனராக இருந்தபோது இந்த பகுதிக்கு வில்லிவளம் என்கின்ற ஊரில் தான்தோன்றி சாமியார் என்ற ஒருவர் இருந்தார். அவரை பேட்டி எடுப்பதற்காக நான் வந்தேன். கேமராவோடு இறங்கிய 2 பேர் இறங்குகிறார்கள் என்றதும் நீங்கள் நிருபர்களா என்று கேட்டு என்னோடு 1997 நண்பராக ஆனவர் திரு இளங்கோ அவர்கள். அவர்தான் எங்கள் ஊரில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று இளங்கோவும் அவர்களுடைய நண்பர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த விழாவை நான் இங்கே நடத்தி இருக்கின்றேன். மிக புகழ்பெற்ற ஊரில் மிக புகழ்பெற்ற மனிதர்களால் வெளியிடப்படுகின்ற இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்போடு நானும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.